அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம். வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 3 மாவட்ட மக்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை. அதிரடி மாற்றம் கண்ட எரிபொருள் விலை. கோர விபத்தில் தந்தை மகள் பலி, 4 படுகாயம். கொழும்பு பங்குச்சந்தையின் பெயரில் பல மில்லியன் ரூபாய்கள். அமெரிக்காவை எதிர்த்து கொழும்பில் வெடித்த ஆர்ப்பாட்டம். கம்பஹாவில் யுவதியொருவர் கொலை, காதலனை தேடி போலீசார் வலைவீச்சு. யாழில் போதைப் பொருளுடன் 2 சுற்றி வளைப்பு. டிரம்பிற்கு கொலம்பியாவின் பகிரங்க எச்சரிக்கை, முறியும் ராஜதந்திர உறவுகள். நான் நிரபராதி, அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை நிராகரித்த மதுரோ. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டலவியல் தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து ஒரு தாளமுக்க பிரதேசமாக விருத்தி அடைந்துள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆகையால் நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மறுதினம் முதல் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் நுவரெலியா, மாத்தளை, பொலனறுவை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படும். மத்திய மலை பிராந்தியங்களில் வடக்கு சரிவுகளிலும், கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அத்துடன் கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 3 மாவட்டங்களில் உள்ள 3 பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை நேற்று இரவு 10 மணி முதல் இன்று பிற்பகல் 1 மணி வரை நடைமுறையில் இருக்கும். பின்வரும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நிலை 1 மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தின் உடதும்பறை பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், அத்துடன் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், நுவரெலியா மாவட்டத்தின் பலப்பனை பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ்வாறு எரிபொருளின் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 335 ரூபாவாக இருந்து ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 340 ஆகும். அத்தோடு 277 ரூபாவாக இருந்த ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 279 ரூபாவாகும். இதேவேளை 318 ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 323 ரூபாவாகும். இதனுடன் மண்ணெண்ணெய் 2 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு 182 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மேலும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. 294 ரூபாவிற்கே விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கலேன் பிந்துடுவேவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தந்தை மற்றும் மகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த தீ விபத்தில் 4 பேர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் அந்த நபரும் அவரது மகளும் தீயில் கருகி உயிரிழந்தனர். கொழும்பு பங்குச்சந்தையின் பெயர் மற்றும் முத்திரையை தவறாக பயன்படுத்தி 17 மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான தொகையை முதலீட்டாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோசடியை மேற்கொண்ட ஒரு போலி நிறுவனம் தொடர்பாக கொழும்பு பங்குச்சந்தை குற்றப்புலனாய்வுத் துறைக்கு முறைப்பாட்டை அளித்துள்ளது. இந்த மோசடியாளர்கள் பங்குச்சந்தையில் பதிவு செய்யப்பட்ட சட்டப்பூர்வ நிதி நிறுவனம் போல நடித்து பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் நிதி ஆலோசனைகள் மற்றும் சேவைகளை வழங்குவதாக கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து செயல்பட்டதாக நம்பப்படும் இந்த மோசடி ஒரு போலி கையடக்க செயலியின் மூலம் நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை. எனினும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே முதலீடு செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொழும்பு பங்குச்சந்தை மற்றும் பத்திர பரிவர்த்தனை ஆணையகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு முதலீட்டாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் ஆதிக்கத்தை கண்டித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாக நேற்று மாலை இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னிலை சோசலிச கட்சியினரால் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. வெனிசுவேலாவை தொடாதே, அமெரிக்காவின் தலையீட்டை நிறுத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய வாசகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தி நின்றனர். வெனிசுவேலாவின் இறையாண்மை மற்றும் அதன் மீதான அமெரிக்காவின் தலையீடு குறித்த உலகளாவிய ரீதியில் விவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே கொழும்பிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இளம் யுவதியொருவர் கழுத்தடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் கம்பஹா ஹந்தாடி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. களரி பிரதேசத்தை சேர்ந்த 21 வயதுடைய யுவதியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி யுவதி பெற்றோரும் சகோதரர்களும் நேற்று மாலை வெளியிடத்திற்கு சென்ற வேளை வீட்டில் தனியாக தங்கியிருந்த போது கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பில் யுவதியின் 25 வயது காதலன் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் தலைமறைவாகியுள்ள அவரை தேடி வருகின்றனர். நாளில் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 29 மற்றும் 32 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இருவரும் 4 கிராம் 90 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட பிரதி காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயக்கம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு ஆயுதங்களை ஏந்துவேன் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நான் மீண்டும் ஒரு ஆயுதத்தை தொடமாட்டேன் என்று சபதம் செய்துள்ளார். இருப்பினும் தாய்நாட்டிற்காக நான் மீண்டும் ஆயுதம் ஏந்துவேன். ட்ரம்பின் சட்டவிரோத அச்சுறுத்தலின் உண்மையான நோக்கத்தை நான் புரிந்து கொண்ட பிறகு அவருக்கு பதிலளிப்பேன். கொலம்பியா அரசியலமைப்பை படிக்குமாறு நான் அவரை வலியுறுத்துகின்றேன். அமெரிக்காவிற்கும் கொலம்பியாவிற்கும் இடையிலான உறவுகளில் முறிவை அவர்கள் விரும்புகின்றார்கள். நீங்கள் என்னை கைது செய்தால் எனது மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டு பதவியிழக்க செய்யப்பட்ட வெனிசுவேலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்ற விசாரணைகளின் போது நிராகரித்துள்ளார். மதுரோவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவர் இன்று அமெரிக்க நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என மறுப்பு தெரிவித்துள்ளார். மதுரோவிற்கு எதிராக போதைப்பொருள், தீவிரவாத சதி, கொகைன் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட 4 கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நான் நல்ல மனிதன்,
நீதிமன்றத்தில் மதுரோ நியூயார்க் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதி ஆல்வின் ஹெலர்ஸ்டைன் எதிரில் முன்னிலையான மதுரோ குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரித்தார். நான் நிரபராதி, நான் இந்த குற்றத்தையும் செய்யவில்லை, நான் ஒரு நல்ல மனிதர் என மதுரோ நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இதேவேளை மதுரோவின் மனைவி சிலியா ஃப்ளோரஸும் தான் குற்றமற்றவர் எனவும் தான் ஓர் அப்பாவி எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரோ தம்பதியினர் நீதிமன்றத்தில் பிணை கோரவில்லை என்றும் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வாசித்து காட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மதுரோ தம்பதியினருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என நீதிமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் நடைபெறும் இந்த வழக்கு வெனிசுவேலா அமெரிக்க உறவுகள் மட்டுமன்றி லத்தீன் அமெரிக்க அரசியல் சூழ்நிலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மதுரோ மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறவுள்ள நிலையில் இந்த வழக்கு சர்வதேச கவனத்தை மேலும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.